போகிற போக்கில் அள்ளி தெளிப்பதை போல முக்கியமான செய்திகள் ஏதேனும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வருவதற்கு முன்னால் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இபிஎஸ் அவர்கள் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து எப்பொழுதும் ஒரு குழு அமைத்தால் அந்த குழு முழுவதுமாக தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்த பிறகு அதிலே அவர்கள் உட்கார்ந்து பேசி இதில் உள்ள தாற்பயங்களை எல்லாம் பொருளாதார ரீதியாக நிர்வாக ரீதியாக எல்லாம் என்னென்ன ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்று சொல்வதை போல அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தகுந்த திட்டங்கள் என்றெல்லாம் பார்த்துதான் அறிவிப்பு வெளிவரும். ஆனால் என்னவோ ஒரு 5-6 அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருப்பது என்பது பதற்றத்தின் விளைவாக அவர் அறிவித்திருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்ன போதே கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் என்று கேள்வி கேட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்பொழுது அது எப்படி 2000 ரூபாய் கொடுப்போம் என்பதை அவர் சொல்ல வேண்டும் அல்லவா? சார், அந்த கேள்வியை தான் செய்தியாளர்கள் அவர்கிட்ட முன் வச்சாங்க. அதற்கு திமுக அரசு கிட்ட அதுக்கான சரியான பிளானிங் கிடையாது, சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியல, எங்க கிட்ட அதுக்கான திறமைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இல்ல, நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்றதுக்கு இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு அதற்கான இது ஏன் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? இந்த மாதிரிங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நாங்க இப்ப திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ 4 லட்சம் கோடி வருமானம் அப்படின்னா, நான் இதை 5 லட்சம் கோடி வருமானமா மாத்துவேன், இதை திமுக செய்யல, நான் வந்தா செய்வேன், இல்ல திமுக இது செய்ய முடியாது, நான் என்னால் செய்ய முடியும், ஏதாவது சொல்றாரா? இல்லையே. நீங்க கேள்வி கேட்கறீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நான் கேட்கறது என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் நீங்க ஆட்சியில இருந்தப்ப ஏதாவது ஒரு திட்டம் தம்பி. நான் என்னன்னா, அவங்க மொத்தமே நாங்க வந்த உடனே அண்ணன் பிடிஆர் ஒயிட் ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்தாரு. 38% கூட அவங்களுடைய வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றல, அவங்க சொல்லி இருந்ததுல. அப்ப நீங்க 38% உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு கவர்மெண்ட்டை நீங்க நடத்திட்டு இன்னைக்கு திடீர்னு எனக்கு எல்லா திறமையும் விட்டது அப்படின்னா நாட்டு மக்கள் நம்புவாங்களா? இத ஒண்ணு. இன்னொன்னு, அவர் சொல்ற திட்டங்கள் 5-6 திட்டங்களுக்குமான பொருளாதார தேவைகள் என்ன, இதை எப்படி கொண்டு வருவோம்? எங்கேயாவது இருக்குதா? ஆண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து, இது ஏதாவது மொத்தமா பேருந்தே இலவசம். இப்போ நீங்க பெண்களுக்கு இலவசம் என்பது ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பேருந்து அத்தனையும் இலவசமாக ஓடும்.